அன்பான கடகராசி நண்பர்களே, வணக்கம். இன்றைய தினத்துக்கான உங்களது ராசி பலனை பார்க்கலாம் வாங்க. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுவதால மனசுல ஒரு சின்ன சோர்வும் குழப்பமும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ராசிநாதனான சந்திரன் 8ஆம் வீட்ல ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகளும் உடல் நலத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் வரலாம். அதனால எந்த ஒரு முக்கியமான முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம 2 தடவை யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. ஆனா உங்க தொழில் மற்றும் உத்தியோகஸ்தானமான 10ஆம் வீட்ல சூரியன், செவ்வாய், அஸ்தமன புதன் 3 பேரும் சேர்ந்திருக்காங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். உங்க கடின உழைப்பும் தலைமை பண்புகளும் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும். குறிப்பா செவ்வாயோட பலம் உங்க முயற்சிகளுக்கு நல்ல வெற்றியை தேடி தருங்க. ஆனா அஸ்தமன புதன் இருக்கிறதுனால முக்கியமான பேச்சுவார்த்தைகள்லையும் புது ஒப்பந்தங்கள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால நிதி ரீதியா நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். புது வாய்ப்புகளும் நண்பர்கள் மூலமா உதவிகளும் வரும். 12ஆம் வீட்ல குரு இருக்கிறதுனால தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துறது புத்திசாலித்தனம். தந்தையார் மற்றும் பெரியவங்க கூட சனியின் 9ஆம் வீட்டு சஞ்சாரம் காரணமா கருத்து வேறுபாடுகள் வரலாம். நிதானமா பேசுறது அவசியம். கேது 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால பேச்சுல கவனமும் குடும்ப உறுப்பினர்களோட புரிதலும் தேவைங்க. இன்றைய தினம் ஓரளவுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய நாளா இருந்தாலும் உங்க முயற்சிக்கு நிச்சயம் பலனுண்டு. இன்றைய தினம் மன அமைதிக்கு ஓம் நம சிவாயா மந்திரத்தையோ அல்லது சந்திரன் காயத்ரி மந்திரத்தையோ சொல்லலாம். சிவன் கோயிலுக்கோ அல்லது அம்மன் கோயிலுக்கோ போயிட்டு வரலாம். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறதும் மன அமைதிக்காக தியானம் பண்றதும் ரொம்ப நல்லது. முக்கியமா மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரைக்கும் இருக்கிற ராகு காலத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நாளைக்கு வேறொரு ராசி பலன்ல சந்திக்கலாம்.